அனைவருக்கும் வணக்கம். ராஜாவின் ராகங்கள் என்ற நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு இசையமைப்பாளர் படத்தில் பாடுறது அப்படிங்கிறது ஜி ராமநாதன் காலத்திலேருந்து தொடங்கி இன்னைக்கு இருக்கிற அனிருத் காலம் வரைக்கும் தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு பாடகர் இசையமைப்பாளராக மாறி பல வெற்றி பாடல்களை கொடுத்தாங்க அப்படின்னா இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. டிஎம்எஸ், எஸ்பிபி, மலேசியா வாஸ்தவன் கூட ஒரு சில படங்களுக்கு இசையமைத்திருக்கார்கள். ஆனால் காலங்களை கடந்து நிற்கும் அற்புதமான பாடல்களை கொடுத்த ஒரு பாடகர் யார் அப்படின்னா நம்ம நிச்சயமாக சொல்லலாம், அது திரு ஏஎம் ராஜா அவர்கள் தான். ஒரு பாடகராக பல வெற்றி பாடல்களை கொடுத்த திரு ஏஎம் ராஜா அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக மாறி பல வெற்றி பாடல்களை கொடுத்திருக்காரு. ராஜாவின் ராகங்கள்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம திரு ஏஎம் ராஜா அவர்கள் இசையமைப்பாளராக கொடுத்த பாடல்களை கடந்த பகுதியில் பார்த்தோம், ஒரு சில பாடல்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்யாண பரிசு படத்தோட வெற்றிக்கு ஏஎம் ராஜாவோட இசையும் ஒரு மிக முக்கியமான காரணம். டைரக்டர் ஸ்ரீதர் ஏஎம் ராஜா மேலே வைத்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஒவ்வொரு பாடலுமே முத்தான பாடல்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதி பி.சி. சுலாவோடு ஏஎம் ராஜா இணைந்து பாடிய ஒரு அருமையான பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது தினம். இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். வாய்ப்புகள் குவிந்து பணம் காசு நிறைய சேரும்போது ஏஎம் ராஜா ஊதாரித்தனமான செலவுகள்லாம் எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜேஎன் செட்டி ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னையா ரோடில் ஒரு பங்களாவை கட்டினார். அந்த பங்களாவுக்கு அவருடைய அம்மா பேரை வச்சார், லக்ஷ்மி இல்லம் அப்படின்னு. அவங்க அம்மா பேர் லக்ஷ்மம்மா. அந்த வீட்டு வாசல் ஏஎம் ராஜா பிஏ அப்படின்னு ஒரு போர்டையும் மாட்டினார். பல பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு 2 வெர்ஷனில் வரும். சந்தோஷமாக ஒன்று இருக்கும், சோகமாக ஒன்று இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல சிவாஜி படங்களில் பல பாடல்கள் இது மாதிரி 2 வெர்ஷனில் வரும். கல்யாண பரிசு படத்துலையும் ஒரு பாடல், உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளின்ட்டு சுசிலா மகிழ்ச்சியாக பாடியிருப்பாங்க. அதே பாட்டோட இன்னொரு வெர்ஷன் சோகமாக வரும், உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளின்ட்டு ஏஎம் ராஜா அவர்கள் பாடியிருப்பாங்க. 2 வெர்ஷனுமே சூப்பர் ஹிட். கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வா. 1960ஆம் ஆண்டு பிரேம் நசீர், பன்றிபாய் நடிப்பில் வெளியான திரைப்படம் அன்புக்கோர் அண்ணி. இது ஏஎம் ராஜா இசையமைத்த 2வது திரைப்படம். இதில் ஒரு அற்புதமான பாட்டை ஏஎம் ராஜா கொடுத்திருப்பாரு. ஜிக்கியோடு இணைந்து பாடிய ஒரு இனிமையான டூயட், ஒரு நாள் இது ஒரு நாள் உனக்கும் எனக்கும் இன்று திருநாள்னு ஒரு பாட்டு. இலங்கை வானொலியில் அடிக்கடி கேட்ட பாடல் இது. அன்புக்கோர் அண்ணி படத்தில் ஒரு அருமையான தாலாட்டு பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதி பி. சுசிலா பாடியிருப்பாங்க. கண்ணான கண்ணே என்னாசை பொண்ணே கண்மூட வாராயம்மா. இதுக்கு ஏஎம் ராஜா போட்ட மெட்டு நம்ம மனசெல்லாம் அப்படியே நம்ம பண்ணும். இவ்வளோ அற்புதமான பாட்டுக்கு வீடியோ பிரதிகள் கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் ஸ்ரீனிவாசன் பாலகுமார், வேம்பர் மணிவண்ணன் போன்றவர்கள் தான் காரணம். ஏன்னா இவங்க தான் பெரும் முயற்சி எடுத்து இது போன்ற அபூர்வமான பாடல்கள்லாம் திரட்டி நமக்கு யூடியூப்ல கொடுத்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய இதயம் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணோடு பிறந்தது தாளம், இந்த பெண்ணோடு பிறந்தது நாணம். ஒரு அருமையான பாடல். பி.பி. ஸ்ரீனிவாசும் ஜிக்கியும் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விடிவெள்ளி. 1960ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் இது. சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் நடித்த படம். ஏஎம் ராஜா இசையமைத்த 3வது திரைப்படம் இது. ஒரு நைட் டைமில் நில ஒளியில் பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த சிச்சுவேஷனை அப்படியே உள்வாங்கிட்டு நம்ம மனசை மயக்கக்கூடிய ஒரு அருமையான மெட்டை கொடுத்திருப்பார் ஏஎம் ராஜா அவர்கள்.
இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பண்ணோடு பிறந்தது தாளம், உனப்பெண்ணோடு பிறந்தது நாளம். விடிவெள்ளி படத்துல ஒரு ஜாலியான பாடல், ஒரு ஸ்பீடான பாட்டு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஜோடி பாடல். இதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு ஏஎம் ராஜாவும் டிஆர் ராமச்சந்திரனுக்கு திருச்சி லோகநாதனும் பாடியிருப்பாங்க. மருதகாசி அவர்கள் எழுதிய பாடல் கொடுத்து பார் 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 உண்மை அன்பை. இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். கொடுத்து பார் 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 உண்மை அன்பை, நினைத்து பார் 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 அதன். ஏஎம் ராஜா அவர்கள் பி சுசிலாவுக்கு பல இனிமையான பாடல்களை கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பி சுசிலாவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஏஎம் ராஜாவோட இசையில அவர் பாடிய பல பாடல்கள். நிச்சயமா அதில் சந்தேகமே கிடையாது. விடிவெள்ளி படத்துலையும் ஒரு அருமையான பாடலை ஏஎம் ராஜா கொடுத்திருப்பாரு. என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலேன்னு பி சுசிலா பாடிய ஒரு பாடல். இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே என்னென்ன மாற்றம். விடிவெள்ளி படத்துல இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி ஏஎம் ராஜாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. இடை கையிரண்டில் ஆட. இந்த பாடல் ஏஎம் ராஜாவோட இனிமையான இசைக்கு ஒரு சிறந்த உதாரணம். இடை கை இரண்டில் ஆடும், சிறு கண்ணிரண்டும் மூடும், உயிர் தன்னை நீங்கி. ஒரு பாடகரா பல வெற்றி பாடல்களை கொடுத்த திரு ஏஎம் ராஜா அவர்கள் ஒரு மியூசிக் டைரக்டரா எவ்வளோ நல்ல நல்ல பாடல்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நேற்றைய பதிவிலும் பார்த்தோம், இன்றைய பதிவிலும் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.